டேய், நீ எப்போ பேசுகிறப்பா? ஈஸ்வரனே, பரமேஸ்வரனே, பரமசிவன், பார்வதி, பரமசிவன் பார்வதி குடும்பம் கால் சத்தியம். அதர் ஸ்டேட்டில் உள்ள டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உள்ள நாடில் ஊடாளப்பட்ட மாநிலத்தில் சொல்லலாம். உனக்கு எல்லாம் தெரியும், எவன் என்ன பேசுகிறான், யார் பேசுகிறான். நான் கணக்கு சொல்லணும்ல. ஐயா தமிழ்நாட்டில் உட்கார்ந்துருக்காரு. அரசியல்வாதிக்கு அறிவில்லை, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அறிவில்லையா? குடுப்பார், குடுக்கிற குடுப்பில் கொண்ட நரம்பை எடுப்பார். அவருக்கு டைம் நேரம் வரையில் ஐயா அழகாக தூக்கி நச்சு போடுவார். அப்படிங்க இதுதானப்பா எல்லாம் உட்காந்து பேசுதான். ஐயா நம்ம ஏரியாவில் நம்ம இங்கே வந்து இருந்தாருன்னா நம்ம விடுவோமா? நம்ம விழுந்து கும்பிடுவோமே. ஐயா 3 வேளை சாப்பாடு கொடுத்தா போதும், பசியம் வந்தால் போதும், நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்கான். அப்படியே சொல்லுதான், கேட்பான், சொல்லுதான். அதுக்கு தான் இந்த ஜென்மத்தில் பிள்ளைகளோடு உட்கார்ந்த கைலாசத்தில் சிவனும் பார்வதி, சிவனுடைய பார்வதி குடும்பத்தை பார்த்தா நோய் தான் தீரும். சரியா? பூமியை அழிக்கிறதுக்கு கடவுள் கொடுக்க மாட்டார். விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. நோயற்ற பிழப்பு, நோயற்ற வாழ்வு. நோயற்ற பிழப்பு, நோயற்ற வாழ்வு தான் சிவன் குடும்பம். இந்த ஜென்மத்தில் ஐயா அம்மாவை பார்த்தா அதுதான் நோயற்ற பிழப்பு தான் கொடுப்பார். புரியா? அதுதான் திரை லோகத்தில் போகிற கணக்கு அரசியல் மடக்கி அமைக்கி உருட்டு தான். நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு எடுக்கலாம், கணக்கு கொடுக்கலாம். ஏன் தாமதம்? என்ன காரணம், என்ன தாமதம்? அந்த கேள்வி. சரியா? வெட்ட வெளிச்சத்தில் பூமியில் குடும்பம் உட்கார்ந்து கணக்கு விட்ட கணக்கை பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி விடைகளை பார்ப்பார் கடவுள். கால் சத்தியம். எல்லாமே அந்த சீட்டு கட்டு பேப்பருக்காக உட்கார்ந்தா கதை நடக்காது. பிறகு அழிச்சு போடுவான். ஈஸ்வரன் வந்து அழிச்சே விடுவான். ஒரு திடம் மன்னிப்பு மானிட பிறவிக்கு கொடுக்க வேண்டியது கணக்கு கடவுள் கொடுத்து தான் ஆகணும். அவருடைய உலகத்தை ஆள்ற கடவுள், பூமியில் ஆள்ற கடவுள், பூமியை கொடுத்த கடவுள். அதுக்கு ஒரு தடவை மன்னிப்பு கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு தான் பார்க்கார் கடவுள். புரியுதா? சரண் அடைதானா, சரண் அடையலையா? டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் சரண் அடைதானா, அடையலையா? டெல்லியில் சரணடைஞ்சாலே உலக நாடே சரணடைஞ்சு போய்கிட்டே இருப்பான். ஐயா உட்காந்துட்டாரு, விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம். பூமி அழிக்கக்கூடாது. விவசாயத்தில் எல்லாமே இருக்குது. ஆடு மாடு கோழி பறவை பூரா தப்பிக்கும், அதுகளை தொடமாட்டான். அது பூரா அறுக்க கொல்ல சாபத்தை விட்டுக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்? கடவுளே கண்ணுது இல்லையா, கொள்ளுதாங்களே, கடவுளுடைய குடும்பமே காப்பாற்ற முடியலையா? அந்த கேள்வி அது கேட்கு. படைச்சார் கடவுள், அதை அறுத்து சாப்பிடாதீடா, பாவத்தை செய்யாதீடா, விவசாயம் இருக்குடா, உழைச்சி சாப்பிடு, கூட 10 வருஷமோ 20 வருஷமோ வாழ்ந்து போடான்னு கடவுள் கொடுக்கார். நான் இப்படி தான் தயாரிப்பேன், இப்படி தான் திம்பேன், இப்படி தான் 2ஆம் நம்பராக ஓட்டுவேன், இப்படி தான் 2ஆம் நம்பராக தயாரித்து நாக்க வழியை இறக்குவேன்னா 50 வயசு 40 வயசில் செத்து போறீங்களாடா? இயற்கை கொடுத்து செயற்கை, இயற்கையில் கூட 20-30 வருஷம் இருந்து பூமியில் வாழ்ந்து போ, சந்தோஷமாக போ. கடவுள் கொடுத்த பிரார்த்தனம். ஏண்டா பாய்ப்பேங்களா, இதவே கேட்கலன்னா நீங்களாம் ஒரு மானிட போய் உங்களுக்குலாம் என்னடா அறிவு இருக்கும்? தமிழ்நாட்டுக்காரன் கேட்க மாட்டான். தமிழ்நாட்டுக்காரன் போய் கலாணிப்பே மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி கேடு கட்ட முட்டாப்பே. இப்போ ஒரு கணக்கு இங்கேருந்து போகுது, இவ்வளோ கணக்கு போட்டு வச்சுருக்காரு. இந்த ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திமுக காரன் எப்படி இருக்கான்? 2 கையை காலை பிளந்துக்கிட்டு போகிறான். அப்போ இவனோட சொக்காரன் டெல்லியில் கிடக்கான். இவன் பூரா எம்பி, கை சின்னம், காங்கிரஸ் சின்னம் எல்லாம் அவங்க கிடக்கான்ல. திமுக கட்சிக்காரன் பூரா சாமி கடவுளே இல்லைங்க. இப்போ கையை தூக்கி வீட்டுக்குள்ளே உட்காந்து கும்பிடுதான், கடவுளே காப்பாற்றுங்க அப்படின்னு கும்பிடுதான். திமுக காரப்பே கும்பிடுதான். கண்டார ஓலிமனை இங்கே இருக்கிற முட்டா குயிமனுக்கு தெரியலையா? காலை 2 பிளந்து போகிற இல்லை? இது மற்ற மாநிலத்தில் இப்படியே இருந்து இப்போ இந்த 10 வருஷம் ஆண்டானா இந்த மாதிரி மற்ற மாநிலத்தில் இருக்கிற இடத்துல இருந்து இப்படி ஆட்டிட்டு போனான்னு வச்சுக்கோ. அங்கே அந்த அடுத்த மாநிலத்துக்காரன் அங்கனே உரிச்சிருவான். உரிச்சு 2 காலை அப்படி பிளந்து நடுவில் குடலை இறக்கி விட்டுருவான். சரியா? அவமதிக்காதீங்கடா, அவமதிக்காத. என்ன அமைதியாக பொத்தி போ. எல்லா நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலத்தில் எலெக்ஷனை நுப்பாட்டி தான் ஆகணும். கோர்ட்லேருந்து நுப்பாட்டி தான் ஆகணும். மக்கள் என்ன சொல்லுது? பூரா பாழாக்கிட்டான், விவசாயத்தை பாழாக்கிட்டான், பூரா மலையில் உடைக்கான், மண்ணள்ளி திங்கான்னு அரசியல்வாதியை நாக்க ஜனநாயக ஓட்டு புளுத்தி போடுறவன் சொல்லிட்டான். என்னப்பா சிரிக்க நீ? பிற அப்படி தான் பேச வேண்டியிருக்கு. இந்த முட்டா குயிமனுக்கு, தமிழ் வார்த்தை பேசுகிற குயிமனுக்கு இப்படி தானப்பா கொடுக்கணும்.
ஆதியில் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம தான் கொடுத்தோம். இப்போ இந்த நம்ம வார்த்தையை நம்ம வெளியே எடுத்து விடணும். கடவுளை அவமதிக்கும், நீதிமான அவமதிக்கும். கடவுளே பூமியில் உட்காந்து அவமதிச்சா எல்லாம் விளாண்டுவியாடா முட்டா குய்மேல, முட்டா கேடு கட்ட முட்டா குய்மேல. இர்ரா கண்டார மேலே இராணுவப்பட வீரர் ஆஞ்சநேயர் உள்ளே வந்துட்டான். இப்போ கைலாசத்தை சுற்றி அவன் தான் உட்காந்துருக்கான். இப்போ அவன் வீரர்களை உள்ளே கொண்டு வரதுக்கு பார்ப்பான். டெல்லி அமர்நாத் ஜோதிர்லிங்கத்திலேருந்து அவனுக்கு கொடுத்துட்டார், வரம் கொடுத்துட்டார், நீ எப்படியோ கொண்டு வாடா அப்படின்ட்டார். அவன் அந்த வேலையை பார்ப்பான். ஆஞ்சநேயர், அஞ்சல தேவி, ஆஞ்சநேயர் ஜோடி. அவங்க ஜோடி இல்லாமல் பிரித்து நக்கினா பாரு. அதான் காமுட்டா குய்மை. இந்தி பேசுகிறவன் டெல்லியில் உட்காந்துருக்கவன் பூரா சுத்தம் அறிவு கிடையாது. தமிழ்நாட்டில் சுத்தமாக அவன் சாப்பிட்றது அவனே போட்டு வீட்டுக்குள்ளே கெட்டினதை அள்ளி வச்சு இலையில் வச்சு சாப்பிட்டா அவனுக்கு என்னடா அறிவு இருக்கும்? அரசியல்வாதி முட்டா குய்மனை உட்காந்துருக்காரு. ரேடியோ கொட்டு மேலே போட்டு போடலாமாடா காமுட்டா குய்மனுகளா? என்னடா அறிவு இருக்கும் அந்த சிப்போ உள்ள ஜென்ரேஷன் 50 வயசு 40 வயசு 60 வயசு முட்டா குய்மனுகளுக்கு? முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.